குட் ஈவினிங் சார். பாய் சாகித்யா முக்கோண எண்கள் எப்படி காணலாம் என்று சொல்லுங்க. முக்கோண எண்கள் எப்படி காணலாம்? சாகித்யா படிக்கலையா? சாகித்யா சரி. அஞ்சனா சொல்லுங்க. அஞ்சனா, ஆர்ஜி அஞ்சனா. அஞ்சனா சொல்லுங்க, முக்கோண எண்கள் எப்படி காணலாம்? சரி, பார்கவின் சொல்லுங்க. பார்கவின். என் பிராக்கெட் போட்டு என் தர ஒன்றின் கீழ் ரெண்டு. ஓகே, சரி. அப்ப ஜோய்ஸ் சொல்லுங்க. ஜோய்ஸ், 10வது முக்கோண எண் எப்படி காணலாம்? ஜோய்ஸ். 10 11ஆல பெருக்கிட்டு 2ஆல பிரிக்கிறது. ரைட், வெரி குட். ஓகே, அப்ப நாங்கள் முக்கோண எண் எப்படி காணலாம் என்று பார்த்து நாங்கள் அடுத்தது பார்த்து நாங்கள் முக்கோண எண்களுடைய சூத்திரம் என்ன? 10 தர 10வது முக்கோண எண்ணா 10 தர 11 2 என்று சொல்லி பார்த்து நாங்கள் அடுத்தது முழு எண்களின் கூட்டுத்தொகை தான் முக்கோண எண்கள் என்று படிச்சனா. 1 தொடக்கம் 20 வரையான முழு எண்களின் கூட்டுத்தொகை என்றால் அது 20வது முக்கோண எண் என்று சொல்லி படிச்ச நாங்கள். அதுல கடைசி கேள்வி பார்த்து நாங்கள் பிள்ளைகள் 22 தொடக்கம், அதான் விலங்கியல் என்று சொல்லி மெசேஜ் போட்டீங்களா பிள்ளைகள்? 23 தொடக்கம் 100 வரையான எண்களின் கூட்டுத்தொகை பார்த்து நாங்கள். இது முக்கோண எண்களை வச்சு கொண்டு பார்த்து நாங்கள் அடுத்தது ஒரு சூத்திரம் சொல்லி தந்த நான், கூட்டுத்தொகை சமன் கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகை கூட்டுத்தொகைக்கான குறியீடு தான் இனி ஒலிம்பியாட் படிக்க வலிக்கிட்டீங்கள் எல்லாம் இனி ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ள வேணும். என பெரிய விஷயங்கள் என்று இனி யோசிக்க கூடாது, எல்லாமே படிக்கத்தான் வேணும். அப்ப கூட்டுத்தொகையைத்தான் நாங்கள் எஸ்என் என்று சொல்லுவோம். எஸ் என்றால் சம் ஆஃப் என் டேர்ம்ஸ், என் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. சம் என்றா என்னடா பிள்ளைகள்? கூட்டுத்தொகை தான். SUM, சம் என்றால் கூட்டுத்தொகை. அப்ப அதுதான் எஸ். என் உறுப்புகளின் கூட்டுத்தொகை எப்படி காணலாம் என்றால், உறுப்புகளின் எண்ணிக்கையை 2ஆல பிரிக்கணும். இப்ப 50 உறுப்புகளின் கூட்டுத்தொகை காண போறோம் என்றால் 50 2ஆல பிரிக்கணும். பிறகு முதலாவது உறுப்பையும் கடைசி உறுப்பு இருக்குதானே 50வது உறுப்பையும் கூட்டி போட்டு பெருக்கி விட்டா சரி. அப்ப அதுலதான் இந்த சூத்திரம் இனி ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, பெட்டி அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. எஸ்என் சமன் எண்ணிங்கள் 2 ஏசக எல். என்னென்றால் உறுப்புகளின் எண்ணிக்கை, அதையும் எழுதுங்க. உறுப்புகளின் எண்ணிக்கை, உறுப்புகளின் எண்ணிக்கை, உறுப்புகளின் எண்ணிக்கை. ஏ என்றால் முதல் உறுப்பு, முதலாவது உறுப்பு என்று எழுதுங்க. முதலாவது உறுப்பு, முதலாவது உறுப்பு. எல் என்றால் இறுதியுறுப்பு, எல் என்றால் இறுதியுறுப்பு, லாஸ்ட் டேர்ம், இறுதியுறுப்பு. இங்க பாருங்கடா பிள்ளைகள், இங்க பாருங்க. இப்ப நாங்கள் இந்த கேள்விக்கு இதை பயன்படுத்தி பார்ப்போம். இந்த கேள்விக்கு இதை பயன்படுத்தி பார்ப்போம். இப்ப எப்படி நாங்கள் அந்த கேள்வியை செய்தனாங்கள்? எப்படி செய்தனாங்கள்? எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கும். அப்ப 23ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் என்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100ல இருந்து 23 கழிச்சால் 77, அதோட ஒண்ட கூட்டினால் 78 இலக்கங்கள் இருக்குது. அப்ப நாங்க எத்தனை இலக்கங்களின் கூட்டுத்தொகை காண போறோம்? 78 இலக்கங்களின் கூட்டுத்தொகை காண போறோம். அப்ப அதை எப்படி காணலாம்? எஸ்என் சமன் 78 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அப்ப 78 கீழ் 2. முதலாவது உறுப்பு என்னடா? 23டா பிள்ளைகள், 23. கடைசி உறுப்பு என்னடா பிள்ளைகள்? 100. அப்ப கடைசி உறுப்பு 100. அப்ப இங்க பாருங்க,
78 ரெண்டால பிரிச்சால் 39. இஞ்சால 100ம் 23ம் 123. அப்ப இப்ப எங்களுக்கு எப்படி விடை கிடைக்கும்? 123 நாங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள்? 39ஆல பெருக்க போறோம். அப்ப எங்களுக்கு என்ன விடை கிடைச்சது? 4797 என்றது விடை கிடைச்சது. சரிதானே? இது எல்லா எண்தொடர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் என்று கேட்டா இல்லை. எல்லா எண்தொடர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் என்று கேட்டால் பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாது என்றாரடா பிள்ளைகள்? சமனான பொது வித்தியாசம் இருக்க வேண்டும். இந்த பாருங்க, 23 அடுத்த 24 25 26 போதല്ലോ. அப்ப ஒன்று கொண்டா கூடிக்கொண்டு போகுது. எல்லாது 5 கூடிக்கொண்டும் போகலாம், 6 கூடிக்கொண்டும் போகலாம், 7 கூடிக்கொண்டும் போகலாம், 10 கூடிக்கொண்டும் போகலாம். ஆனால் அந்த கூடுற இலக்கம் இருக்குதானே, அந்த இலக்கம் சம எண்ணிக்கையில இருக்க வேணும், சமனாக இருக்க வேணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்போறேன். பட்டன் ஒருக்கா செய்து காட்டுங்க பாப்போம் எல்லாரும். 18 தொடக்கம் 120 வரையான எண்களின் கூட்டுத்தொகை யாது? எழுதுங்க கேள்வி. 18 தொடக்கம் 120 வரையான எண்களின் கூட்டுத்தொகை யாது? பட்டன் எனக்கு விடையே போடுங்க பாப்போம், சட்டில போடுங்க பாப்போம். ஆறு கெட்டிக்காரு குட்டி பிள்ளைன்னு பாப்போம். 18 தொடக்கம் 120 வரையான எண்களின் கூட்டுத்தொகை. பட்டன் செய்யும். 18 தொடக்கம் 120 வரையான எண்களின் கூட்டு. சட்டில போடுங்க பாப்போம். அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்கவின் ஆன்சரை செக் பண்ணுங்க. பார்கவின் ஆன்சரை செக் பண்ணுங்க. சின்ன மிஸ்டேக் இருக்கு. அரிஷ்னா சரி, தன்சிகன் சரி, கவிஷன் சரி, அஜய் சரி, இஸ்மா செக் பண்ணுங்க ஆன்சரை. சின்ன சின்ன பிள்ளைகள் தான் விடுறீங்க, செக் பண்ணுங்க வடிவா. பிறகுள்ளதான் பிள்ளை விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
சரிங்க, ஆன்சர் எடுங்க. பார்கவின், வெரி குட். ப்ரொஃபிஸ் செக் பண்ணுங்க திரும்பி. பிரணவன் செக் பண்ணுங்க ஆன்சரு. ரிதிக்ஷா செக் பண்ணுங்க ஆன்சரு. சரி, இங்க பாருங்க, நாங்க பார்ப்போம். சில வேலை விளங்காம இருக்கலாம், திருப்பி பார்ப்போம். என்ன இப்ப என்ன கேட்கிறார்? 18 தொடக்கம் 20, 120 வரையான எண்களின் கூட்டுத்தொகை. அப்ப எங்களுக்கு 18 தொடக்கம் 120 வரைக்கும் எத்தனை எண்கள் இருக்குது? 120 இருந்து 18 கழிச்சு உண்ட கூட்டுவோம். என்ன அப்ப 18 கழிச்சால் 102, உண்ட கூட்டினால் 103 உறுப்புகள் இருக்குது, 103 எண்கள் இருக்குது. அப்ப 103 அதை 2 பிரிக்கணும். பிறகு முதலாவது உறுப்பு 18ஐயும் இறுதி உறுப்பு 120ஐயும் கூட்ட வேணும். அப்ப பாருங்க, 103 கீழ் என்னடா பிள்ளைகள் 2 தர 138. அப்ப இந்த 138 நாங்கள் 2 பிரிக்கலாம். எத்தனை? 69. இப்ப 69 நாங்கள் 103 பெருக்கினோம் என்றால் எங்களுக்கு கிடைக்க போற பெருமானம் 7107. இதுதான் அதனுடைய ஆன்சர். சரியாடா? விட கண்டுபிடிச்ச பிள்ளைகள் வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, மிச்சாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளும். சரிதானே? சரி, நாங்கள் இன்றைக்கு அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இதை நோட் பண்ணுங்கடா பிள்ளைகள். அடுத்தது பாருங்க, நாங்க பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கள் என்றால், ஒரு வட்டம் ஒன்று இருக்கடா பிள்ளைகள். வட்டம் ஒன்று, ஒரு வட்டத்தை நேர்கோடுகள் பிரிக்கும். இதுக்கும் அடிக்கடி வார கேள்விகள். நேர்கோடுகள் பிரிக்கும். இப்ப பாருங்க, ஒரு வட்டம் ஒரு நேர்கோட்டால 2 தடவை பிரிவடும், 2 பகுதிகளாக பிரிவடும். என்ன ஒரு நேர்கோடு என்றால் அது 2 பகுதிகளாக பிரிவடும். 2 நேர்கோடு என்றால் அது 4 பகுதிகளாக பிரிவடும். அதிகூடிய தடவைகள். சரிதானே? அதிகூடிய தடவைகள். ஆக கூடினது எத்தனையா பிரிக்கலாம் என்றதுதான் கேள்வி. அடுத்தது பாருங்கடா பிள்ளைகள். அடுத்தது 3 நேர்கோடாக இருந்தால், அப்படியா கவனிங்க, 3 நேர்கோடாக இருந்தால் அது இப்படி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்ப 3 நேர்கோடு என்ன? 3 நேர்கோடு என்ன பாருங்க, 1 2 3 4 5 6 7. 3 நேர்கோடு எத்தனை? 7 பகுதிகளாக பிரிவடும். 3 நேர்கோடு என்றால் எத்தனை பகுதிகளாக பிரிவடுமடா பிள்ளைகள்? 3 நேர்கோடு என்றால் 7 பகுதிகளாக பிரிவடும். சரிதானே? ரைட். இப்ப பாருங்கடா பிள்ளைகள், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. என்ன சூத்திரம் என்றால், எண் வர்க்கம் சக எண் சக 2 கீழ் 2. இதுதான் சூத்திரம். படியா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்ப நேர்கோட்டினால் வட்டம் ஒன்றை பிரிக்கக்கூடிய அதிகூடிய தடவைகளின் எண்ணிக்கை இந்த சூத்திரத்தால தான் கிடைக்கும். அப்ப இதுல என்னண்டது என்ன? கோடுகளின் எண்ணிக்கை. இப்ப எண் 3 வெப்பம். எண் 3 என்ன? எண் 3 என்னடா பிள்ளைகள்? கோடுகளின் எண்ணிக்கை 3. அப்ப பாருங்க, 3 வர்க்கம் சக 3 சக 2 கீழ் 2. அப்ப 3 9,
9 3 12 12 2 14 2 அப்ப என்ன விட வந்துடுது 7 விட வந்துடுதோடா பிள்ளைகள் பாத்தீங்களோ அப்ப ஒரு நேர்கோட்டினால் வட்டம் ஒன்று பிரிபடக்கூடிய தடைவைகளின் எண்ணிக்கை என்னென்று கேட்டால் அதற்குரிய சூத்திரம் ஞாபகப்படுத்தித்தான் வச்சுக்கொள்ள வேணும் கட்டாயம். அப்ப இதை நீங்க பாடமாக்கத்தான் வேணும் கட்டாயம். அப்ப என் வர்க்கம் சக என் சக 2 இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பட்டெண்டு பதில் சொல்லுங்க பாப்பம். 8 நேர்கோடுகளால் ஒரு வட்டம் ஒன்றை பிரிக்கக்கூடிய அதிகூடிய தடவைகளின் எண்ணிக்கை பாப்போம் யார் கண்டுபிடிக்கிறேன். பட்டெண்டு விட போடுங்க பாப்போம். 8 நேர்கோடுகள் என்றால் ஒரு வட்டம் ஆக கூடினது எத்தனை பகுதிகளாக பிரிக்கும்? பட்டெண்டு சொல்லுங்க பாப்போம். 8 நேர்கோடுகள் என்றால் 13 சார். சட்டில போடுங்களா பிள்ளைகள், சட்டில போடுங்க. Pravish, very good. Erin, very good. Tansihan, very good. Bhargavin, very good. Sanuja, very good. Isma, very good. Kavinaya, very good. Arunika, very good. Pranavan, very good. Kavinsan, check பண்ணுங்க ஆன்சரை. அஸ்வினி செக் பண்ணுங்க. அல்மாஸ் செக் பண்ணுங்க ஆன்சரை. அப்ப என்ன செய்ய போறோம்டா பிள்ளைகள்? 8 வர்க்கம் அதோட 8 கூட்டி திரும்பி 2 கூட்டி 2 பிரிக்க போறேன். அப்ப பாருங்க 8 64 72 74 இங்கு 2 என்ன? அப்போ 74 2 பிரிச்சா எத்தனைடா? 37 37. அப்ப விடை 37. அப்ப நோட் பண்ணுங்கடா பிள்ளைகள், நான் சொல்ற மாதிரி நோட் பண்ணுங்க. நேர்கோடொன்றினால் 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 வட்டங்கள் வட்டம் ஒன்றை நேர்கோடுகளினால் வட்டம் ஒன்றினை பிரிக்கக்கூடிய வட்டம் ஒன்றினை பிரிக்கக்கூடிய அதிகூடிய பகுதிகளின் எண்ணிக்கை அதிகூடிய பகுதிகளின் எண்ணிக்கை அதிகூடிய பகுதிகளின் எண்ணிக்கை. வேற அப்படியே நோட் பண்ணுங்க, படத்தை கீறுங்க. அவசரப்படுத்தவில்லை, ஆறுதலா தான் படிக்க வேணும். 2 ஒலிம்பியாட் பட்டு எங்களுக்கு விளங்காது. அப்ப நாங்க ஆறுதலா படிக்க வேணும். ஏனென்றா புது புது விஷயங்கள் எல்லாமே. அப்ப நீங்களும் ஆறுதலா வடிவா எழுதி படி. நோட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்க.
எரின் கதைங்க எரின். ஓம் சார், நீங்க நேற்று தந்த கேள்வியில கடைசி கேள்வி விளங்கப்படுத்தாம போனீங்க. அந்த 10.5 22ஆல பெருக்கும் போது அது எத்தனையாவது முக்கோண எண்ணா வருமெண்டு. சரி, இப்ப பாப்போமா? இப்ப பாப்போம். ஓகே, சரி. ரைட், ஓகே, நாங்கள் அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இப்ப நேற்று ஒரு கேள்வி விளங்கப்படுத்தாமல் போனது என்னது? 10.5 தர 22 என்பது எத்தனையாவது முக்கோண எண் என்றது கேள்வி. இப்படி கேள்வி அடிக்கடி விரும்படா பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. முக்கோண எண்கள் எப்படி காணுவோம்? நாங்கள் முக்கோண எண்கள் எப்படியடா காணுவோம்? முக்கோண எண்கள் எப்படி காணுவோம்? ஒரு எண்ணையும் அதுக்கு அடுத்துவாறு எண்ணையும் பெருக்கி 2ஆல பிரிக்கிறதுல தான் முக்கோண எண் கிடைக்கும் என. அப்ப இந்த 22 என்றால் இவர்தானே பெரிய இலக்கம். இந்த 10.5 என்றது என்னென்று போடலாம்? 21/2 போடலாம். அப்ப பெரிய எண்ணை வச்சுக்கொண்டு அந்த சிறிய எண்ணை பார்க்கணும். நாங்கள் சிறிய எண்ணை பார்க்கணும். யாருடைய அரைவாசியாக போடலாம். அப்ப 21 அரைவாசி. அப்ப பாருங்க, 21 தர 22 2 நாங்கள் எத்தனையாவது முக்கோண எண்ணை கண்டுபிடிப்போம்டா பிள்ளைகள்? 21வது முக்கோணி என்ன தானே கண்டுபிடிப்போம். ஓமல்ல, 21வது முக்கோணி என்ன காணுங்கன்னு கேட்டால் நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்? 21 தர 22 2 தானே கண்டுபிடிப்போம். ஆகவே இங்க விடை என்னடா குழந்தைகள்? 21வது முக்கோண எண். சரிதானே? ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். அடுத்தது பாருங்களா பிள்ளைகள், ஒரு பல்கோணி ஒன்று இருக்குது. ஒரு பல்கோணி ஒன்று இருக்குது. பல்கோணி என்றா எங்களுக்கு தெரியும், அது நேர்கோடுகளால் ஆக்கப்பட்ட மூடிய தள வடிவங்களை தான் நாங்கள் பல்கோணிகள் என்று சொல்லிக்கொள்கிறோம். பல்கோணிகளின் மூளை விட்டங்களின் எண்ணிக்கையை பற்றி தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்கடா பிள்ளைகள், இதுதான் மூளை விட்டங்கள் என. மூளைகளை உச்சிகளை இணைக்கவாறது மூளை விட்டங்கள். உச்சிகளை இணைக்கவாறது மூளை விட்டங்கள். உச்சிகளை இணைக்கவாறது மூளை விட்டங்கள். உச்சிகளை இணைக்கவாறது என்னடா குழந்தைகள்? மூளை விட்டங்கள். அப்ப ஒரு பல்கோணியின் மூளை விட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை என்று உங்களுக்கு கேள்வி கேட்பார். பல்கோணியின் மூளை விட்டங்களின் எண்ணிக்கை யாது என்றது உங்களுக்கு கேள்விக்கு கேட்பார். மூளை விட்டங்கள் என, இதுதான் மூளை விட்டங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப மூளை விட்டங்களின் எண்ணிக்கை காண்றதுக்குரிய சூத்திரமடா பிள்ளைகள், எண் தர வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எண் தர எண்சய 3/2. எண் தர எண்சய 3/2. அப்ப இங்க என்னண்டது என்னடா பிள்ளைகள்? இங்க என்னண்டது என்னடா பிள்ளைகள்? என்னண்டது என்ன? பக்கங்களின் எண்ணிக்கை. இங்க எண்ணுக்கு பதிலா என்ன போட போறோம்? பக்கங்களின் எண்ணிக்கை போட போறோம். அப்ப இங்க பாருங்க, 4 பக்கம் என்றால் 4 எண் சமன் 4 என்று சொன்னால் 4 தர என்ன? 4 தர என்ன வர போறாடா பிள்ளைகள்? 4 தர 4ல இருந்து 3 கழிச்சா எத்தனை? 1. அவரால பிரிப்போம் 2 ஆளு. அப்ப பாருங்க, 4 2 ஆளை பிரிச்சா 2 மூளை விட்டம். சரி, அடுத்தது எண் சமன் 5.
என்ன 5 பக்கம் தானேடா, n சமன் 5 பக்கம் தானேடா. அப்ப யார பெருக்க போறோம்? 5 தர 5 தர 5ல இருந்து 3 கழிச்சா 2, இதுல என்னடா குழந்தைகள் 2. அப்ப 2 10 2 எத்தனைடா பிள்ளைகள்? 5. அப்ப பாருங்க 5 மூளை விட்டங்கள் இருக்கு. அப்ப என் சமன் 6 என்னென்று எழுத போறோம்? என் சமன் 6 என்னென்று எழுத போறோம்? 6 தர 6ல இருந்து 3 கழிச்சா 3 கீழே 2. அப்ப பாருங்க 6 3 18 2 9. அப்ப பாருங்க 9 மூளை விட்டங்கள் இவர்ல இருக்க போறார். எத்தனை மூளை விட்டம் பாருங்க? 1 2 3 4 5 6 7. மற்றது என்னடா என்ன விட்ட நாங்கள் இணைக்காம விட்ட நாங்கள் பாருங்க இங்க 8 9. அப்ப பாத்தீங்களோட இத்தனை மூளை விட்டங்கள் வருகிறா குழந்தைகள்? 9 மூளை விட்டங்கள் வருது. அப்ப மூளை விட்டங்களின் எண்ணிக்கை காண்பதற்கான சூத்திரம் அதான் நீங்க தேவை. அப்ப எண் தர எண் செய்ய 3/2. அப்ப நோட் பண்ணுங்கடா குழந்தைகள், பல்கோணி ஒன்றின் மூளை விட்டங்கள் காண்பதற்கான சூத்திரம். நோட் பண்ணுங்க, பல்கோணி ஒன்றின் மூளை விட்டங்கள் காண்பதற்கான சூத்திரம் எண் தர எண் செய்ய 3/2. எண் தர எண் செய்ய 3/2. அப்ப அந்த படங்களையும் கீறி பிரதியிட்டு காட்டி விடுங்க பாப்போம். பட்டண்டு கவனமா படிக்க வேணும். திருப்பி திருப்பி படிச்சீங்கள் என்றால் நல்ல நாலேஜா வந்துடுவீங்க. திருப்பி திருப்பி படிக்காட்டி உள்ளதும் போயிடும். அப்ப மனசுக்குள்ள ஒரு ஆசை வரணும், நான் நிறைய கேள்வி செய்ய வேணும், கணிதத்துல எனக்கு தெரியாம ஒன்றும் இருக்கக்கூடாது என்று ஆசை வரணும். அப்பதான் படிக்கலாம்.
கவிசன் கதைங்க கவிசன். பார்கவின் வெரி குட். ஆன்சர் சரி. காவியா கதைங்கோட காவியா. விடையை போடுங்க பாபம். என் சமன் 8 பக்கங்கள் என்றால் மூளை விட்டங்களின் எண்ணிக்கை. ரைட், வெரி குட். பார்கவின், ஹரிஷ்ணா, பிரபிஷ், எரின். எரின் மிஸ்டேக். எரின் மிஸ்டேக் பாருங்க, செக் பண்ணுங்க பட்டண்டு. சரியான விட போடுங்க பாப்போம். ஜென்சிகன், அனிஸ் வெரி குட். இஸ்மா வெரி குட். ரைட், கேசாயனன் வெரி குட். ரைட், சரி. ஓ அஜியா என்ன பிரச்சனை? 8க்கு இருக்க திருப்பி காணுங்க பாப்போம். தானுஜா வெரி குட். அஸ்வினி வெரி குட். ரிதிக்ஷா வெரி குட். அருணிகா வெரி குட். அஸ்வினி வெரி குட். சரி, அப்ப என்னடா குழந்தைகள் செய்வோம்? 8 என்றால் 8 தர 8லிருந்து 3 கழிச்சா 5 2ஆல பிரிக்கும். அப்ப இன்னஞ்சு 40 2ஆல பிரிச்சா 20 மூளை விட்டங்கள் இருக்கும். எத்தனை மூளை விட்டங்கள் இருக்கும்? 20 மூளை விட்டங்கள் இருக்கும். சரி, இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் என்றாடா பிள்ளைகள்? அப்படியே கவனிங்க. ஒரு வட்டம் இன்னொரு வட்டத்தை விட்டு இங்க பாருங்க. இரண்டு வட்டங்கள் ஒன்றை ஒன்று இடைவெட்டக்கூடிய அதிகூடிய புள்ளிகள். அப்ப ஒரு 2 வட்டம் என்றா என்ன சொல்லுங்க? அப்ப 2 வட்டம் என்றால் 2 வட்டம் என்றா எத்தனை இடத்துல வெட்டினம்டா பிள்ளைகள்? எத்தனை இடத்துல வெட்டினோம்? 2 இடத்துல வெட்டினோம். அப்ப 2 வட்டம் என்றால் 2 இடங்கள்ல வெட்டினோம். இப்ப 3 வட்டத்தை கீறுவோம். 3 வட்டம், 3 வட்டத்தை கீறுவோம். 3 வட்டம், 3 வட்டங்கள் வெட்டக்கூடிய அதிகூடிய தடவைகளின் எண்ணிக்கை தாண்டா காணும். அதிகூடிய தடவைகளின் எண்ணிக்கை. அப்ப 3 வட்டங்கள் என்றா எங்க வெட்ட போது சொல்லுங்க? எத்தனை இடத்துல வெட்ட போதுன்னு பாப்போம். 1 அப்படியா கவனிப்பாம். 1 2 3 4 5 6 வேற எங்க வெட்டி இருக்கலாம்? 6 வேற எப்படி கீறலாம்? சரி, 6 தான். என்ன அப்ப 3 வட்டங்கள் என்றால் எத்தனை இடத்துல வெட்டுதடா பிள்ளைகள்? 6 இடத்துல வெட்டுது. அப்ப 4 வட்டங்கள் என்றால் 5 வட்டங்கள் என்றால் 6 வட்டங்கள் என்றால் எத்தனை இடத்துல ஒன்றையொன்று வெட்டும் என்று கேள்வி கேட்பார். அப்ப அதுக்குரிய சூத்திரம் என்னென்றாலடா குழந்தைகள்? சி வர்க்கம் சய சி. வடியா கவனிக்கணும். சி வர்க்கம் சய சி. அப்ப இங்க சி என்றதடா குழந்தைகள் வட்டங்களின் எண்ணிக்கைடா பிள்ளைகள். வடியா கவனிக்கணும். வட்டங்களின் எண்ணிக்கை. என்னடா பிள்ளைகள்? வட்டங்களின் எண்ணிக்கை. வட்டங்களின் எண்ணிக்கை. அப்ப சி 2 இருந்தால் 2 வர்க்கம் சய 2. அப்ப எவ்வளவுடா பிள்ளைகள்? 4 சய 2 விடை 2. அப்ப சி 3 இருந்தால் 3 வர்க்கம் சய 3 9 சய 3 6டா பிள்ளைகள். பாத்தீங்களோடா? அப்ப இது இருக்கா? நோட் பண்ணுங்க. வட்டங்கள் ஒன்றையொன்று வெட்டக்கூடிய நேரம் முடியுது என்று நினைக்கிறேன். நோட் பண்ணுங்க பட்டன். வட்டங்கள் ஒன்றையொன்று வெட்டக்கூடிய அதிகூடிய புள்ளிகளின் எண்ணிக்கை. நோட் பண்ணுங்க, பார்த்து நோட் பண்ணுங்க. அப்படியே